சில ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பார்ப்போம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த இன்கம் டேக்ஸ் சம்மந்தமான நியூஸ் உண்டு. அதாவது இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த டின் நம்பர் வந்து கட்டாயமாக்கியிருக்கிறாங்களே எங்கன்னு சொல்லி சொன்னால் ஆல் சர்வீஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் டிராஃபிக். நீங்கள் மோட்டர் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சர்வீஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் இந்த கட்டாயம் இந்த உங்களுக்கு டின் நம்பர் வைப்பாங்க. அதாவது சில வழிகளில் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ்களை புதுப்பிக்கிறதா இருக்கலாம், அல்லது வேறு சில வாகனங்களை பதிவு செய்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் என்ன வகையான வேலைகளை வந்து நீங்கள் இந்த மோட்டார் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து கட்டாயம் இந்த டின் நம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரும்னு நினைக்கிறேன். இது வந்து ஏப்ரல் 15, அதாவது இந்த மாதம் ஏப்ரல் 15 வந்து இந்த இது வந்து தொடங்குது. இதை என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுவோம்னு சொல்லி பார்ப்போம். அதாவது சில பேர் நினச்சி கொண்டிருக்கிறாங்க இன்கம் டேக்ஸ் அதாவது வருமான வரி கட்டுறவங்க மட்டும்தான் வந்து இந்த டின்னை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் இல்லை, எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அல்லது அடுத்தது டின்னை ரெஜிஸ்டர் பண்ணால் எல்லாரும் வருமான வரி கட்டணும் பண்ணுற இதுவும் இல்லை. அந்த விடயத்தில் நம்ம தெளிவாக இருந்தால் சரி. அடுத்தது வந்து இது எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுற விடயத்தை பார்ப்போம். இது பெருசாக டைம் எடுக்காது, ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து இந்த லிங்க் நான் கொடுக்குறோம் பாருங்கள், eservice.ird.government.lkன்னு சொல்லி இதில் போனீங்கன்னு சொல்லி இந்த லிங்குள்ளால் போனீங்கன்னா இதில் வந்து இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இண்டிவிஜுவல் லோக்கல்ன்றதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பின்ன ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் சரி. எப்படி ஃபில் பண்ணுற என்னென்ன விடயங்களுக்குன்னு பார்ப்போம். ஃபுல் நேம் ஆஃப் அப்ளிகண்ட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், நேம் வித் இனிஷியலோட உங்களுடைய குறிப்பிட்ட கே சண்முகமண்டா கே சண்முகமன்ட்டு கொடுக்க வேணும். இது ஃபுல்லாக கொடுக்க வேணும். கந்தசாமி சண்முகமண்டா கந்தசாமி சண்முகமன்ட்டு சொல்லி இதுக்குள்ளே கொடுக்க வேண்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வேணும். உங்களோட அடுத்தது வந்து கண்ட்ரி எங்கே செல்லங்கான்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுக்க வேணும். அடுத்தது ஜெண்டர், அடுத்த நேஷனாலிட்டி, அடுத்தது வந்து என்ன லாங்குவேஜ்ன்றதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கிலீஷாக தமிழா சிங்களமானு சொல்லி கொடுக்க வேணும். அடுத்தது ப்ரீஃபர்ட் மோட் இன் கம்யூனிகேஷன், நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்கிற நேரம் இமெயில் மூலமாகவா அல்லது எஸ்எம்எஸ்ஸா மெயிலா என்ற விடயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுடைய ரெசிடென்ட் ஸ்டேட்டஸை வந்து கொடுக்கணும். சிட்டிசன்ஸாக என்ன மாதிரி சொல்லி 12 சிட்டிசன்ஷிப் இருந்தால் ஜஸ்ட் கொடுக்க வேணும். அடுத்து எந்த நாடுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்க வேணும். அடுத்தது சோர்ஸ் ஆஃப் இன்கம், உங்களுக்கு வருமானம் இந்த வழியில் வருதுன்ற விடயத்தை கொடுக்க வேணும். நீங்கள் வேலை செய்கிறீங்க இருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க, அல்லது தனியாக பிஸ்னஸ் அதில் வச்சுக்கணும் பிஸ்னஸ்ன்னு சொல்லி கொடுங்க. அடுத்தது ப்ரொஃபஷனல் தொழில் வந்து செலக்ட் பண்ணிங்கன்றால் இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் அது உங்களுக்கு என்ன தொழில்ன்றதை கொடுங்க. அப்படி இல்லாட்டி நாட் அப்ளிகபிள் வேலை செய்யலைன்னா நாட் அப்ளிகபிள் கொடுங்க, இல்லாட்டி அதர்ஸ் கொடுத்துட்டு கொடுங்க. ரைட். அடுத்தது உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து இதில் கொடுக்க வேணும், எந்த அட்ரஸ்ன்னு சொல்லி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், என்ன ப்ராவின்ஸ், என்ன டிஸ்ட்ரிக், எந்த டிவிஷனல் செக்ரட்டரி என்ற டீட்டெயில், கிராம நிலதாரி டிவிஷன் கொடுக்க வேணும். அதே நேரம் ரெசிடென்ஸ் அட்ரஸும் கொடுக்க வேணும். பெர்மனன்ட் அட்ரஸ் வர, ரெசிடென்ஸ் அட்ரஸ் வர, அந்த 2ஐயும் வந்து கொடுக்கணும். அடுத்து நீங்கள் சில வேலை தற்காலிகமாக இருக்கிற இடங்கள்ற அட்ரஸ்ன்னு சொல்லி சொன்னால் இந்த ரெசிடென்ட் அட்ரஸில் கொடுக்கலாம். அல்லது சேம்னு சொன்னால் ஒரே விடயத்தை வந்து கீழே மேலேயும் டைப் பண்ணிங்கன்னா சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட இமெயில் கான்டாக்ட் நம்பர் மொபைல் அதில் கொடுக்கணும், இமெயில் அட்ரஸ் கொடுக்க வேணும். அடுத்தது பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்கிறாங்க, விரும்பினா கொடுங்க, எல்லாத்தையும் கொடுக்க தேவையில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் வந்து சிவில் ஸ்டேட்டஸ் சிங்கிளாக மெரிட்டன்ற டீட்டெயில் கொடுக்க வேணும். மெரிட்டன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வைஃபோ அல்லது ஹஸ்பண்ட் பேர் கொடுக்க வேணும். பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளோட டீட்டெயிலை வந்து நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ண வேணும் கிளிக் பண்ணி. அடுத்தது இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் டீட்டெயில், நீங்கள் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக டேக்ஸ் பே பண்ண போகிறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஆட் பண்ண வேண்டி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும், டாக்குமெண்ட் டைப்பில் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டில் நீங்கள் போயிட்டு என்ன பில் அல்லது கொடுக்குறது, இதில் நீங்கள் என்ஐசின்னு கொடுக்க வேணும். பார்த்தீங்கன்னா அது நேஷனல் ஐடென்டி கார்டு இது கொடுத்துட்டு இதில் செலக்ட் ஃபைலை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் இதில் செலக்ட் ஃபைலை கொடுத்துட்டு அடுத்தது வந்து பாருங்கள் பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துட்டு பர்பஸ் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுக்க வேணும். என்னத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னு அதையும் கொடுத்துட்டு இந்த சப்மிட் பண்ணிங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. இவ்வளவுதான் உங்களுடைய ப்ராசஸ், இவ்வளவுதான் இந்த இதோட வந்து கம்ப்ளீட்டட் ஆகிடும். இதில் பிறகு உங்களுக்கு ஒரு இமெயில் ஒன்று வரும், அதில் வந்து உங்களுடைய கன்ஃபார்ம் இதை ரெஜிஸ்டர் பண்ணது பிறகு கன்ஃபர்மேஷன் வரும். பிறகு அது கம்ப்ளீட் ஆனது பிறகு இமெயிலில் உங்களோட டின் நம்பர் வந்து வரும், அல்லது உங்களோட இது வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ரைட், இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் விடயம் இந்த டின் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக. இதை நீங்கள் உங்களுக்கு தேவைப்பாடு இருக்கிற நேரம் இதே மாடலில் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.